அடுத்த பாட்டு அச்சப்பத்து. மனுஷன் எதை எதை கண்டு அஞ்ச வேண்டும் அப்படிங்கிற ஒரு பட்டியலே கொடுத்துக்கிறாங்க. அதை அப்படியே படிச்சு போலாம். புற்றில் வாழ் அளவும் அஞ்சேன், இது அஞ்சக்கூடிய விஷயம். ஆனா அது கூட நான் பயப்பட மாட்டேன்னு சொல்ல. அதே போல ஒன்னொன்றுக்கும் பொய்யரிடம் மெய்யும் அஞ்சு, பொய்யே பேசுவாங்க, மெய் போல பேசுவாங்க, அதுவும் பயப்பட வேண்டிய விஷயம். இல்லாத இருக்கிற மாதிரி பேசுவாங்க. அதனால பொய்யரிடம் மெய்யும் அஞ்சு, கற்றைவா தடையும் அண்ணல் கண்ணுதல் பாகம் நன்னி மற்றும் ஓர் தெய்வம் நின்று தன்னை உண்டன நிறைந்து என் பெருமாளுக்கு அச்சில்லாதவரை கண்டால் அம்மா நாம் அச்சி மாறி. இந்த பாட்டை இந்த காலத்தில் சொல்ல முடியுங்களா? இந்த பாட்டு இந்த காலத்தில் சொன்னா சமயத்துறையில யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுதான் உண்மை. சிவபெருமான் திருவருளை பெற்று சிவபெருமானுக்கு அன்புடையவராக இருந்த பிறகு சிவபெருமானை தவிர இன்னொரு தெய்வமும் இருக்கிறது அப்படின்னு நினைச்சு அங்கேயும் போய் ஒரு கும்பிடு போட்டு வந்துடலாமே போனா அதை விட பைத்தியக்காரனா வேற ஒண்ணு. உள்ளே இருக்கிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே, உன்னை பாடினார்ல, உன்னை தவிர வேறொரு பொருளை தெய்வம் என்று நான் நினைக்க மாட்டேன். அதுதான் கத்தைவா தடயம் அண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி. சிவபெருமானுடைய திருவருளை பெற்றிருந்தும் கூட பாதம் நண்ணுதல் திருவருளை பெறுதல் நன்னி மற்றும் ஒரு தெய்வம் உண்டென்று நினைந்து, மற்றும் ஒரு தெய்வம் சிவபெருமானை தவிர இன்னும் கூட ஒரு தெய்வம் இருக்கிறது என்று தெரிந்து அதனிடத்தில் அன்பு வைத்து என் பெருமான் பொருட்டு பற்றுக்களெல்லாம் நீங்க வழிபாடு செய்யாதவர்களை கண்டால் நான் அஞ்சுகிறேன். அப்ப சிவ வழிபாடு செய்யாதவர்களை கண்டால் அஞ்சுகிறார். சிவபெருமானையும் வழிபட்டு சிவபெருமானை போல இன்னொரு தெய்வம் இருக்கிறது என்று அங்கேயும் போய் வழிபடுவர்களை கண்டால் அஞ்சுகிறார். இது தெய்வத்துல உறுதியா இருக்கிறது. நம்மளால இருக்க முடியுமா? அந்த காலத்துல இருக்க முடியுமா? கார்த்திகை மாசம் வந்தா ஐயப்பன் கோயில் போடணும், ஐயப்பன் தான் சாமி. மார்கழி மாசம் வந்தா திருப்பதி போடணும், பெருமாள் தான் சாமி. கார்த்திகை மாசம் வந்தா கருப்பு வெட்டி கட்டிக்கணும், மார்கழி மாசம் வந்தா நாமம் போட்டுக்கணும். இப்படித்தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு தெய்வம் சிவன் தான், சிவத்தை விட்டு வேற தெய்வம் இல்லை. சிவபெருமானிடத்தில் உலகப்பற்றில் அதான் அற்றில்லாதவரை, அறுதல்னா பற்று நீங்குதல், பற்று நீங்க உலகப்பற்று நீங்கி சிவபெருமானுடைய திருவடியில பற்று வைக்க வேண்டும். அப்படி செய்யாதவர்களை கண்டு நான் அஞ்சுவேன். வெறுவரேன் வேட்கை வந்தால், வெறுவுதல்னா அஞ்சுதல் அர்த்தம், வெறுவரேன் அஞ்சேன்னு அர்த்தம். இந்த மத்தியில வரு அப்படின்னு ஒரு சொல் சேர்ந்துருக்கு பாருங்க, அந்த மாதிரி சில சொற்கள் மத்தியில சேர்ந்து சேர்ந்து வரும். அதுக்கெல்லாம் தனியா அர்த்தம் கிடையாது. வெறுவரேன் அஞ்சேன் அப்படின்னு அர்த்தம். வெறுவுதல்னா அஞ்சுதல். வெறுவரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் பொழினும் அஞ்சேன். பெருமானிடத்தில் அன்பு வைத்தோம், உலகையிலே வந்துட்டதே, விருப்பம் வந்து விட்டது, பயப்பட வேண்டாம், அவன் நீக்கிடுவான் அப்படின்னா கருத்து. வினைக்கடல் பொழினும் அஞ்சேன். இருவரால் மாடுகானா எம்பிரான் தம்பிரான் திருவுருவற்றி மற்றோர் தெய்வம் தேவர் என்ன அறுவராதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே. மேலே பாட்டையாவது ஓரளவு சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆமாயா, அவன் சிவபெருமான் தான் தெய்வம் சொன்னான், சிவபெருமான் தவிர வேற தெய்வத்தை கும்பிட மாட்டான், இவன் பெருமான் தான் தெய்வம் சொன்னான், பெருமானை தவிர வேற ஒரு தெய்வத்தை கும்பிட மாட்டான்ங்கிறது சரி, அதை ஒத்துக்கலாம். இந்த பாட்டில் என்ன சொல்றாரு தெரியுங்களா? சிவபெருமானை வழிபடுபவன் மற்ற தேவர்களை கண்டால் இவர்களும் கடவுளா என்று அறுவறுப்படைய வேண்டுமா? இந்த ஆப்பில் அதை ஒத்துக்கோங்களா? பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளா சரி நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு போனா உதவி வந்துடுவாங்க. அறுவராதவரை கண்டா, அப்போ மற்ற தெய்வத்தை தெய்வம் என்று சொல்லுவதற்கு அருவருப்பு வர வேண்டும், தெய்வம் என்று நினைந்து வணங்குவதற்கு அருவருப்பு வர வேண்டும். அப்படி அறுவராதவரை கண்டால் அம்மனா மாறி. வன்புலால் வேலும் நஞ்சே வளைக்கையார் கடைக்கண் நஞ்சே என்பலாம் ஊரிக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என் பொல்லா மணியை ஏற்றி இனிது அருள் பருக மாட்டா அன்பிலாதவரை கண்டால் அம்மனா மாறி. வேல் வாழ் முதலிய படைகளுக்கும் கூட நான் அஞ்ச மாட்டேன். தில்லை அம்பலத்திலே சென்று நம் என்பதெல்லாம் உருகுமாறு ஆடுகின்ற சிவபெருமானை கண்டு அவனிடத்தில் அன்பு செய்யாதவர்களை கண்டு நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லி சிவனடியாதவர்கள் அல்லாதவர்களை கண்டால்
அவர்களோடு பழகக்கூடாது, பழகுவதற்கு அஞ்ச வேண்டும் அப்படிங்கிற கருத்து இதில் சொல்லி இருக்கிறது. கிளியனா கிளவி அஞ்சேன், அவர் கிளி முறுவல் அஞ்சேன். கிளினா வஞ்சனை, வஞ்சனைத்தனமாக முறுவல் செய்து மயக்குவது, அது சொல்ற. கிளி முறுவல் அஞ்சேன், வெளிய நீர் ஆடின் வேதியன் பாதம் நன்னி துளியுலான் கண்ணராகி தொழுது அழுது உள்ளம் நெக்கு இங்கு அழியில்லாதவரை கண்டால் அம்மனா நம்பிவாய். அழியில்லாதவர் சிவபெருமானுடைய திருவருளுக்கு உரிமை இல்லை. அழினா கருணைன்னு அர்த்தம். கருணைக்கு உரிமை இல்லாதவர். கருணைக்கு உரிமை எப்படி வரும்? சிவபெருமானுடைய பாதத்தை நன்னி தொழுது அழுது உருகி நெக்கு நிற்க வேண்டும். அப்படி நின்றால் அவனுடைய திருவருள் கிடைக்கும். அந்த திருவருள் கிடையாதவரை கண்டு நான் அஞ்சுகிறேன். பிணியலாம் வரினும் அஞ்சேன், பிறப்பொடு இறப்பும் அஞ்சேன். இப்ப அஞ்சேன் அஞ்சேன்னு சொன்னார்ல, இதெல்லாம் அஞ்சக்கூடிய விஷயம். உலகத்தில் அஞ்சக்கூடிய விஷயமாக இவற்றை சொல்லி இருக்கிறார்கள். இதற்கும் கூட நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு கருத்து. எனவே கொடுக்கிற பட்டியல்லாம் அஞ்சுவதற்குரிய பட்டியல். இதுக்கெல்லாம் அஞ்சாம சிவபெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்று அஞ்ச வேண்டும். பெற்றால் பெருமிதம் கொள்ள வேண்டும். வேறு ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கு அஞ்ச வேண்டும். வேறு ஒரு தெய்வத்தை மதிப்பதற்கு அஞ்ச வேண்டும் அப்படின்னு பட்டியல் கொண்டு போறார். பிணியலாம் வரினும் அஞ்சேன், பிறப்பினோடு இறப்பும் அஞ்சேன், துணி நிலா அணியினான் தன் தொண்டரை பறிமால் திணிநிலம் பிளந்தும் காணா அணியில்லாதவரை கண்டால் அம்மா. திருமால் பூமியை பிளந்து கொண்டு போனான். திணிநிலம் பிளந்தும் காணா அப்படின்னு சொல்றார். அடுத்த பாட்டு போறோம். வாழுலாம் எரியும் அஞ்சேன், வரை புரண்டிடனும் அஞ்சேன். மலை புரண்டு வந்தாலும் கூட எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிறார். வாழலாம் தோளுலாம் நீற்றன் ஏற்றன் சொற்பதன் கடந்த அப்பன் தாள தாமரைகள் ஏற்றி தடமலர் புனைந்து நெய்யும் ஆளலாதவரை கண்டால். ஆளலாதவரை கண்டால் அடிமை இல்லாதவர். ஆள் என்பது அடிமைங்கிற பொருள் வருது. அடிமை எப்படி இருப்பான்ங்கிறது 2வது 3வது பாடியிருக்கிறார். தாள தாமரைகள் ஏற்றி, தாள தாமரை அகர பன்மை, தாள்களாகிய தாமரை, அது 6வது இடத்துல அகர உருவ பன்மையில வரும் சொல்லுவாங்க. தாள தாமரைகள் ஏற்றி தடமலர் புனைந்து நெய்யும் ஆளலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு மாடி. தகையிலா பழியும் அஞ்சேன், சாதலை முன்னம் அஞ்சேன், புகை முகந்து எரி கை வீசி பொலிந்த அம்பலத்துள் ஆடும். பெருமான் திருவம்பலத்தில் ஆடுகள் நிறைய சொல்றார். கையிலே எரி ஏந்தி ஆடுகிறாங்க. புகை முகந்து எரி கை வீசி பொலிந்த அம்பலத்துள் ஆடும் முகைமலர் கொன்றை மாலை முன்னவம் பாதம் ஏற்றி அகம் நெகாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சிமா. அகம் நெகுதல் மனம் உருகுதல். பெருமானை ஏற்றுவதனாலே மனம் உருக வேண்டும். அப்படி மனம் உருகாதவரை கண்டால் நான் அஞ்சுகிறேன். சரி சரி களிரும் அஞ்சேன், சரி என்பது கட்டுத்தறி. தழல் விழி உழுவை அஞ்சேன், தழலில் நெருப்பு, புலியினுடைய கண்ணு நெருப்பு போல பிரகாசிக்கும் சொல்லுவாங்க. தழல் விழி உழுவை அஞ்சேன், வெடிகமிழ் சடையன் அப்பன் விண்ணவர் நன்னமாட்டா நெறியர் கடல்கள் ஏற்றி சிறந்து இனிது இருக்க மாட்டார் அறிவில்லாதவரை கண்டார். சிவபெருமானுடைய திருவடிகளை ஏற்றுவதனாலே சிறப்பு கிடைக்கும். அப்படி சிறந்து இருக்க மாட்டாதவர்கள் அறிவில்லாதவர்கள், அவர்களை கண்டால் நான் அஞ்சுவேன். மஞ்சுலாம் உருமும் அஞ்சேன். உரும் என்பது இடி, மஞ்சுனா மேகம். மேகத்திலிருந்து வருகின்ற இடியாற்றை கண்டும் கூட நான் அஞ்ச மாட்டேன். மஞ்சுலாம் உருமும் அஞ்சேன், மன்னரோடு உறவும் அஞ்சேன். மன்னருடைய உறவு ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டா அதான் ரொம்ப ஆபத்து. மன்னவன் எந்த நேரத்தில் கோவிப்பான், எந்த நேரத்தில் தண்டனை பண்ணுவான்னு தெரியாது. நம்ம பழக்கமான ராஜா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். அதனால அரசர்கள் எப்பொழுதும் அஞ்சத்தக்கவர்கள். அதனாலதான் அரசர்கள் மன்னரை சேர்ந்தவர்கள்னு ஒரு அதிகாரமே இருக்குது. அகலாத அணுகால் தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தன் சேர்ந்து விடுவார். மன்னரோடு உறவும் அஞ்சேன், நஞ்சமே அமுதமாக நம்பிய எந்திரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீர்க்க மாட்டாது. செஞ்சவே செம்மையாக நப்பான். செம்மை என்றடுக்கு செஞ்சவ் அப்படின்னு வந்துட்டு செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீர்க்க மாட்டாது. திருமுண்டம் தீர்த்துதல் நெற்றியிலே திருநீர் பூசுதுன்னு அர்த்தம். இதுக்கு முண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான்
திருமுண்டம் திட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாதே. கோள்நிலா வாழியஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நீழ்நிலா அணியினானே நிறைந்து நைந்து உருகி நிற்கு வாழிலா கண்கள் சோர வாழ்த்து மீது ஏற்றமாட் ஆனலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமானே. நாலாவது நம்ம ஞாபகமா வச்சுங்க. இது ஆண்களுக்காக மட்டும் பாடுறது, பெண்களுக்காக மட்டும் பாடுறதுன்னு நினைக்காதீங்க. ஆண் என்பதுக்கு ஆன்மாவின் தன்மை புருஷத்துவம்னு சொல்றோம்ல. புருஷத்துவம்ங்கிறது ஆண் உடம்புல இருக்கிற ஆன்மாவுக்கு உண்டு, பெண் உடம்புல இருக்கிற ஆன்மாவுக்கு உண்டு. அந்த புருஷத்துவத்தை தான் இங்க ஆண் அப்படின்னு சொல்றாங்க. புருஷத்துவம் அப்படிங்கிறது கருத்து என்னன்னு கேட்டா, ஒரு பொருளை அனுபவிக்கத்தக்க தகுதி உடையதாக ஆதல், அதுதான் புருஷத்துவம். பும்சத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்திலையும் பும்ச அப்படின்னா ஆண்பால் அர்த்தம், புருஷ அப்படின்னா ஆண்பால் தான் அர்த்தம். ஆனா தமிழ் அப்படியே ஆண் அப்படின்னு பெயர்த்திருக்கிறார். ஆனலாதவரை கண்டால் வானிலான் கண்கள் சோர வாழ்க்கை நின்று ஏற்ற மாட்டா ஆனலா. அப்போ ஒரு ஆன்மா, ஒரு ஆண் அப்படின்னு சொன்னா, ஒரு புருஷன் அப்படின்னு சொன்னா, புருஷன் என்று சொல்லுங்க, ஆண்கிற பொருளை நான் சொல்லுங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஆன்மா என்ற பொருள் வருது. ஆன்மா என்று சொன்னா சிவபெருமானை வாழ்த்த வேண்டும், ஏற்ற வேண்டும். அதன் பலனாக கண்களில் இருந்து நீர் சுரிய வேண்டும். வாழ்நிலான் கண்கள் சோர வாழ்த்தி நின்று ஏற்ற மாட்டா ஆனலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமானே. நிறுத்தலாம். மணி ஆயிட்டு இங்கே கரண்ட்டும் இல்லை, திருவாசகமா இருக்கிறதுனால ஓரளவு நிதானத்திலேயே படிச்சுட்டு இருக்கிறேன். இல்லைன்னா படிக்க முடியாது. நிறுத்தலாம். சரி, திருப்பாண்டிப்பதிகம் இப்ப எத்தனை ஆச்சு? 35 ஆச்சா? அடுத்த வகுப்பு முடிச்சிடலாம். அடுத்த வகுப்பு எப்போ வந்து பார்த்து சொல்லுங்க. 2வது வாரம் வேணா வச்சுக்கோங்க. முதல் வாரம் அங்கே வகுப்பு நடத்திட்டு 2வது வாரம் வந்துடுறேன். இல்லைன்னா அடுத்த மாதம் இதே மாதிரி 4வது வாரம் 2வது வாரம் திருவாசம் தான். இதை முடிச்சுட்டுலாம் அடுத்த வாரம் தான். இதை முடிச்ச பிறகு என் தொண்டை எங்க எப்படி இருக்குது, கண்ணுக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் தான் இது வந்து திருவாசகம் தொட்டா முடிஞ்சு போவதுக்காக தான் வந்தேன். ஏன்னா 3வது வாரம் அப்புறம் எல்லா வாரம் பாடம் நடத்தினா கொஞ்சம் சிரமமா இருக்கு, கொஞ்சம் வேலை கொடுக்குறேன். சரி, அதை அப்புறம் பார்த்துக்குவோம். 2வது வாரம் வரேன். 2வது வாரம் இதே திருவாசகத்தை தொடர்றேன். 15 பதியம் இருக்குது, முடிச்சிடலாம். வாழ்த்து சொல்லிடலாம். விட